விரல விட்டு எண்ணிடலாம். அப்போ நம்ம கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும், எதுக்காக இந்த சொற்பொழிவுலாம் நடக்குதுன்னா, கடவுள் சொல்றாரு ஆன்மாக்கள் அறிவித்தால் அறியும். ஆன்மாக்களுக்கு என்ன சொல்லணுமா? எப்பா நீ வந்த வேலையை விட்டுட்டு எந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ வந்த வேலையை பார்ப்பா, நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, உன் வேலை என்ன, உலகத்தை பார்க்கறத விட்டுட்டு நீ என்னது இந்த உலக மயக்கத்தில் மாட்டிக்கிட்டு நீ தவறான வழியில் போய்கிட்டு இருக்க அப்படின்றத எடுத்து சொல்றதுக்காக தான் கடவுளால் இந்த மாதிரியான சச்சங்கங்கள்லாம் நடத்தப்படுது. அப்போ அதான் முன்னாடியே சொன்னோம், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டேன். நம்ம வாழ்க்கையில எப்போ நம்மளுக்கு தெளிவு வரும் அப்படின்னா, குருவோட திருவார்த்தையை கேட்டாதான் வரும். அப்போ அந்த குருமார்கள் எதுக்காக நம்மளுக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த துன்பத்துல இருந்து நீங்கி பேரின்பத்தை அடையணுன்ற அந்த ஒரே ஒரு ஆன்ம நேய ஒருமைப்பாடு தான், நம்ம மேல இருக்கிற அன்பு தான். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை எதுக்காக படைக்கப்பட்டு அந்த ஒரு கேள்வி நம்மளை பொறுத்தவரையும் கேள்விங்கிறதே வரதில்லை. அந்த கேள்வி வரதில்லாதனால நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் காலையில் எழுதுகிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், நைட்டு தூங்குகிறோம், மறுபடியும் என்ன பண்ணுறோம், அதே தான் செய்கிறோம். ஒரு நிமிஷம் அந்த கூட்டத்திலேருந்து தள்ளி வந்து நின்று ஒரு நிமிஷம் நான் யார், எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த அளவுக்கு துன்பம் வருது, எதுக்காக இதெல்லாம் நடக்கப்படுது, எதுக்கு ஒரு சைடு இப்போ இறைவன் தனிப்பெரும் கருணைன்னா, எதுக்கு இறைவன் தனிப்பெரும் கருணைன்னா இந்த உலகத்தில் இருக்க போர்கள்லாம் நடக்கக்கூடாது இல்லையா, கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கக்கூடாது இல்லையா, எதுக்காக இதெல்லாம் நடக்குது, ஒருத்தர் பணக்காரராக இருக்காரு, ஒருத்தர் ஏழையாக இருக்காரு, எதுக்கு இவ்வளோ பாகுபாடுகள், தனிப்பெரும் கருணைன்னு சொல்கிறாங்களே வள்ளல் பெருமான். அப்போ இறைவன் தனிப்பெரும் கருணைன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கக்கூடாது இல்லையா, எல்லாரையும் ஒரே மாதிரி தானே படைச்சிருக்கணும். அப்போ இறைவனுக்கு பாகுபாடு இருக்கா, இறைவனுக்கு பாகுபாடு இருக்கா, நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நல்லா சிந்தனை செஞ்சோம்னா நம்மகிட்டே அந்த பதில் இருக்கு. பாருங்க, இறைவனோட தனிப்பெரும் கருணையில நம்ம துன்பத்துல இருக்கோம், அந்த துன்பத்துல இருந்து நீக்கணுன்றதுக்காக என்ன பண்றாரு, இந்த பிரபஞ்சத்தை படைச்சி இந்த உலகத்தை படைச்சி நம்மளுக்கு மனித தேகத்தையும் கொடுக்குறாரு. இந்த மனித தேகத்தை கொடுத்ததோட மட்டும் இல்லாம அதுல நமக்கு என்ன பண்றாரு, ஓரறிவுல இருந்து 5 அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு சுதந்திரன்றது கிடையாது. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் தற்சுதந்திரமும் அறிவையும் சேர்த்தே கொடுக்குறாரு. அப்போ மனிதன் என்ன பண்ணணும்னா அந்த அறிவை சரியா பயன்படுத்திக்கணும். தற்சுதந்திரத்தை என்ன பண்றோம்னா தவறா பயன்படுத்துறோம். அப்போ கடவுள் எதுக்காக இந்த மனித தேகத்தை கொடுத்துருக்காரு, இந்த அறிவை கொடுத்துருக்காரு, இந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காருன்னா உண்மை எதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ மேல்நிலை அடையணும், மறுபடியும் கீழ்நிலை போயிட்டு துன்பப்படக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்றாரு கடவுள் நம்மளுக்கு இந்த அறிவையும் சுதந்திரத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனா நம்மளோட அறியாமைனாலையும் அகங்காரத்தினாலையும் ஆணவத்தினாலையும் என்ன பண்றோம், பிற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்து மீண்டும் அந்த வலி வேதனைகள்ல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுத்தா நம்மளுக்கு வருதுன்னா, பெரியவங்க அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. வள்ளல் பெருமான் சொல்றாங்க, அவர் செய்த நன்மை தீமைகள் அவரையே சேரும் அல்லது மற்ற இடத்தில் போகாது. ஏன்னா பொதுவாகவே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, என்னன்னா எங்க தாத்தா பாட்டி பண்ண புண்ணியம் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், எங்க அம்மா அப்பா பண்ண பாவம் அதனால தான் நான் இப்படி இருக்கேன். ஆனா உண்மையாவே நம்ம தாத்தா பாட்டியோ நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற இன்பத்துமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை நம்ம அம்மா அப்பாவோ காரணம் கிடையாது. அவரவர் செய்த நன்மை தீமை அவரையே சேரும். ஆனா ஒரு சில ஜோதிடர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போய் இந்த தோஷம் நீங்கும், இதை பண்ணி இந்த பரிகாரம் பண்ணி இந்த தோஷம் நீங்கும், எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த தோஷன்றது நீங்க அது ஏன், பெரியவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க, அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரையே சேரும். அப்போ
என்ன விஷயம்னா நம்ம எதுக்காக இதை சொல்றாங்கன்னா, நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும், தீய காரியங்கள் செஞ்சோம்னா இன்னைக்கு மனதால உடம்பால வாக்கால நம்ம வந்து இந்த பாவ புண்ணியங்கள் எப்படி வந்து சேருதுன்னா மனதால வாக்கால உடம்பால வந்து சேருதுன்னு சொல்றாங்க. உடம்பளவில் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கும்போது நம்ம நல்லா தான் இருப்போம். திடீர்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நோய் வரும், இருக்கலாம், நிறைய வசதிகள் இருக்கலாம், ஆனாலும் என்ன ஆயிரும், ஏதோ ஒரு நோய் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா உடம்பால் செய்த பாவம். அப்போ மனதால அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனதால செய்த பாவம். அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க வீடு வாங்கிட்டாங்களே, அவங்க கார் வாங்கிட்டாங்களே, அவங்கள மட்டும் எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுறது. அந்த பொறாமப்படும் போது அது என்ன ஆகும்னா அந்த கணக்கில் சேர்ந்து நமக்கு வரும். இன்னைக்கு நம்மளுக்கு மன அழுத்தம், மனசளவில் எந்த ஒரு பிரச்சனை வருதுனாலும் நம்ம பிறருக்கு அதை செஞ்சதுனால தான் நமக்கு அது வருது. இப்போ மனதால அடுத்தது ரொம்ப முக்கியம், வாக்கால. இது நம்ம சொல்லவே தேவையில்லை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. ஒருத்தவங்கள கண்ணில் சுட்டு அவங்க பொழைச்சவங்களும் இருக்காங்க. அவங்கள கூட அந்த அளவுக்கு வலி என்ன ஆகிடும், கொஞ்ச நாளில் சரியாயிடும், அது மறந்து போயிடும். ஆனால் அந்த வார்த்தையால் அவங்கள தாக்கும்போது, காயப்படுத்தும் போது அவங்க உயிர் உள்ள வரையும் என்ன ஆகும்னா அந்த வலி வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னா நம்மளோட கணக்கில் சேர்ந்து நம்ம இப்போ ஒருத்தரை காயப்படுத்தணும் இல்லையா, அது ஒரு காலங்கட்டம் வரும்போது அது ஒருத்தரை கருவியாக பயன்படுத்தி அவங்க மூலியமா அந்த வலி வேதனை நம்ம அனுபவிப்போம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம யாருக்குமே எதுவுமே பண்ணலையே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னா நம்மளுடைய வினை. இந்த வினை எப்படி வருதுன்னா இந்த மனம் வாக்கு காயம். அதனால தான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, புண்ணிய காரியங்கள் செய்யுங்க. அப்போ புண்ணியன்றது என்ன அப்படின்னா மலர் பெருமான் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இன்மை, ஜீவகாருண்யம் இல்லாமையே பாவத்திற்கு காரணம் சொல்றாங்க. அப்போ இந்த உடலால மனதால வாக்கால நம்ம புண்ணிய காரியங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கும்போது தான் இந்த ஜீவகாரணத்தின் மூலியமா நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும். அப்படி நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கும் போது நம்மளுக்கு உடலால மனதால வாக்கால துன்பங்கள் வராது.